யார் இந்த முருகா? யார் சாப்பிட கூப்பிட்டாலும் வந்து உட்காந்துக்கிறதா அசிங்கமா இல்லையா? இதுல என்ன செய்யும்? இல்ல நீயே என்ன மாதிரி ஆயிட்டியான்னு கேட்டேன். உங்களை மாதிரி எப்படி ஆக முடியும்? என்ன விசேஷம்? அது எங்க அப்பாவுக்கு திதி. ஐயோ, கல்யாணம் ஆகாத வாலிப பையன் தவச சாப்பாடு சாப்பிடுறதா? கல்யாணம் ஆகாத வாலிப பொண்ணு மட்டும் இதெல்லாம் சமைக்கலாமா? சமைக்கலாம், ஆனா சாப்பிடக்கூடாது. எந்த முருகா? எந்திரிப்பா, சொன்னா கேளுப்பா. கல்யாணம் பள்ளிக்கு எனக்கு என்ன நீங்க உட்கார்ந்துட்டீங்க? சாப்பிட முடியாதுல்ல. இது அவர்தான் சாப்பிடணும். அவர்தான். யாரு? நீங்க பேசுனதால நான் கேட்டுதான் இருந்தேன். என்ன? இந்த சாப்பாட்டை நான் சாப்பிடறத பொருத்தம். ஏன்? ஏன்னா இவங்க அப்பாவும் முருங்கா பெரியரு, நானும் முருங்கா பெரியரு. நான் சாப்பிட்டா ஒரு ஆத்மா சாந்தி அடையும். இல்லங்க, அவர்தான் சாப்பிடணும். இல்லம்மா, உங்க அப்பா கனவுல வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னைக்கு தவச சாப்பாடு போய் நீ சாப்பிடுற, அப்படி இல்லைன்னா பல்லுகளை பேத்து போட்டு மிரட்டுறாருமா. அது எப்படி கனவுல வருவாரு? உங்க கனவுல வரும்போது எங்க கனவுல வர மாட்டாரா? நீ என்ன வேடிக்கை பாட்டுக்கு போப்பா. போறேன். அடுத்த தடவை படையலுக்கு காக்காவை தேட வேணாம், இங்கே இருக்கு தாடி காக்கா. ஏமா, அப்பாவுக்கு தண்ணி எண்ணி ஒரு பழக்கம் இருக்கா? எதுக்கு? பழக்கம் இருந்தா படைச்சிடணுமா, இல்லைன்னா ஆத்மா சாந்தி அடையாம அராக்ஸா பக்கமா சுத்திட்டு இருக்கு. அந்த பழக்கம் எல்லாம் இல்ல. பெஸ்ட் பாத்தியா இருப்பான் போல இருக்கு. ஐயோ, இந்த கிழ முருங்காயை எங்க வெட்டுது? லைட் என்ன போதோ. ஐயோ அம்மா, ஏறியா? ஏயா, ஏற்கனவே எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு கணக்கு தெரியாம குழம்பி போய் கிடக்குறோம். இதுல சில விஷயம் வேற பண்ண வந்துட்டியா? யோ, ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் குடும்பத்துக்கா இல்ல ஸ்கூலுக்கான கடைக்கார கேவலமா கேக்குறாயா? இது வருமா, இந்த ஒரு விஷயத்திலேயாவது சீனாவை ஜெயிக்கணுங்கிறதுக்காக முழு மூச்சோட உழைக்கிற ஒரே இந்தியன் நான் தான். கொஞ்சம் ஒத்துழைக்க கூடாதா? ஒத்துழைப்பு அடிச்சேன்னா நீ பெட்ரூம் குள்ள எட்டி பார்த்தாலே நாங்க பிரசவ ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைய வேண்டியிருக்கு. எட்டி பாக்குறதே அதுக்கு தானே. யோ, மரியாதையா சொல்றேன், இங்க பாரு, இனிமே இது மாதிரி பண்ண உருட்டு கட்டையில பேத்துருவேன். போயா வெளியில. சரி, நான் என்ன சொல்றேன்? வா 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 வா. போ 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 போ. மாமா என்ன அசிங்கமா மாமாங்கற? மாமனார் சொல்லு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. காசு அப்பவே கொடுத்துட்டேனே. கொடுத்த உள்ள போனா ரெண்டு ஒண்ணு சேர்த்துருவீங்க. அப்புறம் என்ன கால் நாவுக்கு மதிப்பீங்களா? கறக்கறதுல இப்பதான் கறக்கணும். கொடு. சரியான பிக்கல் குடும்பமா இருக்கு. காசு வாங்கிட்டு என்ன கவுத்தாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பையனை தொட்டாதீமா, அவங்களுக்கு முன்னாடி இவன் வந்துருச்சிட்டான்னா பிரச்சனை ஆயிடும். மல்லிகைப்பூ வாசம் கும்பு நடிக்குதே, வந்த வேலை மறந்துடும் போல் இருக்கு. ஐயோ அம்மா, எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா. ஐயோ படு. ஐயோ, ராத்திரியில எழுப்பாதேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எங்க இருக்கு அந்த விளக்கு மாறு? ஐயோ, அந்த மேட்டர் நினைச்சிட்டியா? உங்ககிட்ட உருட்டு கட்ட அடி வாங்கினதுல இருந்து எந்த ஞாபகம் வர்றது இல்லம்மா. வயிற்று வலி தாங்க முடியல. பையன் எழுப்புமா. எதுக்கு குபேரன் எழுப்பணும்? அவன் தாமா காசு வச்சிருப்பான். நீ காசு வச்சிருக்கியா? போடணும் டாக்டர் பீஸ் பண்ணல. எழுப்புமா அவனை. ஐயோ, பெரிய தொல்லையா போச்சு. கையில காசு வேற வாங்கிட்டேன். அம்மா சீக்கிரம் கதவை தட்டுங்கம்மா. இருங்க. ஐயோ, என்ன மனுஷன் ராத்திரியில நிம்மதியா தூங்க கூட முடியாதா? என்னாச்சு இப்போ? ஐயோ, என்ன? ஐயோ, என்ன பண்ண அநியாயம்? எது அநியாயம்? நடு ராத்திரியில டயர்டா தூங்குறவனா எழுப்பி விட்டுட்டு இதுதான் அநியாயம் தெரியுமா? இப்படி படுத்துட்டு தூங்குறியே. இப்படி படுக்காம வேற எப்படி? நீங்க என்ன பண்ற? என்ன எப்படி கேக்குறீங்க? வேற எப்படி கேக்குறது? இது ஏன் பெட்ரூம், ஏன் பெட், ஏன் பக்கத்துல படுத்திருக்க? வேற எப்படி கேக்குறது? ஐயோ ஐயோ, நீங்க தானே குடும்ப கதையில சொல்றேன்னு என்ன கூட்டிட்டு வந்து குடும்பஸ்திரி ஆக்கிட்டீங்க. ஐயோ, போய் போய் போய். என்ன போய்? என்ன போய்? நான் வேண்டாம் வேண்டாம் சொல்லு சொல்லு, என்னென்னமோ நடந்து போய். ஐயோ, இது போய் ஒண்ணுமே நடக்கல. ஐயோ, போய் போய்யா? போயா? எங்க போறது? எல்லாமே முடிஞ்சு போச்சாமே. ஏப்பா, இதுல வீடா லாட்ஜா? சார், லாட்ஜை பத்தி நீங்க பேசாதீங்க. நம்ம குடும்பத்துக்குன்னே ஒரு கௌரவம் இருந்ததா ஞாபகம். இல்லைன்னா சுத்துப்பட்டு 18 கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குமா? ஒண்ணுமே நடக்கலையே. என்ன மாமா நாட்டாம ரேஞ்சில பேசுறீங்க? ஆமாயா, இவ்வளவு நாளா இந்த வீட்டுல நீங்க மகன் தான் பேசிட்டு இருந்தீங்க. இது அசம்பிளில 0 அவர் மாதிரி. இப்ப விட்டா நான் எப்பதான் பேசுறது? பாருங்க மாமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இங்க என்ன நடந்துன்னு இந்த பொண்ணு வாயால எனக்கு சொல்லணும். இந்த பொண்ணு ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. ஆனா இது யாரோட மாஸ்டர் பிளான் தான் எனக்கு தெரியும். என்னையா பாக்குற? என்ன நடந்ததுங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியுமா? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. காதும் காதும் வச்ச மாதிரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம். கல்யாணமா? அண்ணே, இது ரொம்ப அநியாயம். நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. நிறுத்துமா, இது நல்லா இருக்கே. நீங்க எல்லாருமா சேர்ந்து டிராமா ஆடி செட்டப் பண்ணி எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? ஒத்துப்பேன். சரி சரி, இப்பதான் எல்லாம் முடிவாகி போச்சுல. நீங்க இரு, நீங்க எல்லாம் போங்க 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 போங்க. இனிமே நாங்க பார்ப்போம்.
லதா என்ன கடத்தெரு பக்கமே உனக்கு காணும் என்னாச்சு குச்னே ஓய் என்ன ஏண்டாலக்க உருவிட்ட என்கிட்ட இருக்கிற ஐடியாவெல்லாம் நீ உருவிக்கல எனக்காக இந்த ஒரு வார்த்தையாவது விட்டு கொடு எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் நீ உனக்கு வார்த்தையை விட்டு கொடுக்க மாட்டேனா தாராளமா எடுத்துக்கோ குச்னஹின்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லாதது மேல உனக்கு எதுக்கு ஆசை ஆசைப்பட்டு ஒன்றும் இல்லாம போறதுக்கு ஒன்றும் இல்லாத மேல ஆசைப்பட்டா தப்பே இல்லைல்ல புல் அரிக்குது ஐடியாக்கு பதிலா தத்துவ மழை பொழிய ஆரம்பிச்சிட்டேன் சரி சரி தப்பா நினைச்சுக்காத எனக்கு கல்யாணம் அவசரமா நடந்து போச்சு அதான் உன்னை கூப்பிட முடியல அதையே நீ இவ்வளவு ஃபீலிங்கா சொல்ற அதிர்ஷ்டம் அவசரமா தான் வரணும் சில பேருக்கு அதிர்ஷ்டம் போஸ்ட்ல வரும் சில பேருக்கு துரதிர்ஷ்டம் ஃபேக்ஸ்ல வரும் ஐயா என்னது வந்ததுல இருந்து ஒரே பேத்தாஸ் மூடாவே இருக்க உன் லவ் ஸ்டெடியா தானே போயிட்டு இருக்கு ஒன் சைடு லவ் லைஃப் லாங் ஸ்டெடியா தான் இருக்கும் சரி சரி வரல காட்டு எதுக்கு காட்ட சொல்றேன் ஏய் இரு இந்த மோதிரத்தை என் கல்யாண பரிசா வச்சுக்கோ என்னடி இது இருக்கட்டும்டி சரி இந்த என்னது ஸ்வீட் ஸ்வீட்டா ஹல்வா எனக்கு அல்வா கொடுத்துட்டு நீ மோதிரத்தை வாங்கிட்டு போறியா ஏய் சும்மா சொன்ன சரி வரேன் பாய் ஊர் காதலை ஊட்டி வளர்த்தா தன் காதல் தானே வளரும்னு ஒரு புது கணக்கு போட்டேன் அது போய் கணக்காயிடுச்சு உறவே இல்லை இனி இந்த ஊர் எதுக்கு இப்பவே புறப்பட்டு எங்கேயாவது போயிடுவோம் ஹாய் குபேர் சார் வாங்க 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 இது நம்ம வீடு தான் வாங்க உள்ள நோ 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 நான் இப்ப வெளியில போயிட்டு இருக்கேன் சாரி சாரி எதுக்கு சார்? என்னால உன்னோட கல்யாணத்துக்கு வர முடியல ஓ, அது பரவாயில்ல சார் ஆ, ஆ. என்ன சார்? நான் உன்னை எதுக்கோ தேடினேனே என்னையா ஆ. எதுக்கு ஆ, நீ அன்னைக்கு பர்மனண்டா உனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லியிருந்தல்ல ஆமா உனக்கு வேலை அரேஞ்ச் பண்ணியாச்சு சார் நீ உடனே போய் எஸ்டேட்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சார் சேல்ஸ் மேனேஜர் வேலை Thank you, sir. Thank you. இதுதான் உனக்கு என் கல்யாணம் பரிசு தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் ஒரு ஒரு good news. நான் நான் தான் முதல்ல சொல்வேன் என்ன கொஞ்சம் பேச விடு என்ன கோரஸா பாடுற நான் தான் முதல்ல சொல்வேன் இல்ல நான் தான் பேசுவேன் அப்படின்னு அடம்பிடிக்க மாட்டேன் பேச என்ன சுட்டுடுச்சா இது நீ எங்க சுட்ட சூடனங்க என் ஃப்ரெண்ட் கல்யாண பரிசா கொடுத்தா யாரு சந்திராவா ஆமா சந்திரா உங்களுக்கு எப்படி தெரியும் அவ்வளவு பெரிய உருவத்தை யாருக்கு தெரியாது இந்த பார் இந்த ஸ்வெட்டர் கூட அவகிட்ட தான் வாங்கினேன் இந்த மோதிரத்தை அவகிட்ட அடகு வச்சேன் காசு திருப்பி கொடுக்கல உன்கிட்ட எப்படி கொடுத்தா அதெல்லாம் இருக்கட்டும் அவளுக்கு உங்களுக்கு தெரியும்னு ஏன் சொல்லவே இல்ல உன்ன தெரியும்னு அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே எதுக்கு மறைச்சா அத ஒரு சிபிஐ ஆபீசர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அதை விடு இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமா எனக்கு நம்ம கல்யாண பரிசா ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருச்சு ஏய், என்ன பண்ண போற கிஸ் கொடுத்து கங்க்ராச்சுலேட் பண்ண போறேன் ஆஹா, சும்மா கிஸ் எல்லாம் பண்ண முடியாது ஏன் கிஸ் கொடுத்தா ஃபைன் இருக்கு ஃபைனா ஓ கழுத்துல கொடுத்தா எவ்வளவு ஃபைன் 50 rupees எங்க கொடுத்தா 100 எங்க கொடுத்தா 200 எங்க கொடுத்தா 400 ஓ ஆஹா இப்போ இங்கெல்லாம் தொட்டு பார்த்தல அதுக்கு தனியா 100 rupees ஃபைன் மொத்தம் 500 சரி போடிங்க எவ்வளவு இருக்கு 1000 ரூபாய் எதுக்கு இவ்வளோ மொத்த குத்துங்க ஆஹா என்ன சார் புதுசா ஏதோ வேலை செய்யற மாதிரி தெரியுது என்ன ஆமா இது மூளையே இல்லாதவன்லாம் பரபரப்பா இருக்கான் ம். இப்படி நான் ஏகப்பட்ட பிரெயினை வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா வித்துடுங்க வாங்க மாட்டேங்கிறானுங்களே புத்திசாலிங்க இது என்ன தெரியுமா தெரியாது. ரேஸ் டேப்ஸ் ஆ. இன்னைக்கு நடக்கிற ரேஸ்ல ம். குஜிலி கிரோவர் தான் ஜெயிப்பான் அது எப்படி எவ்வளவு கரெக்டா சொல்றீங்க பெடிகிரின்னு ஒன்று இருக்குல்ல ஆ? அது எப்பவுமே ஜிஞ்சர் கப்ல ம். பட்லி குரோவர் தான் ஜெயிப்பான் ஆஹா. பட்லி குரோவருடைய பையன் இட்லி குரோவர் ம். இட்லி குரோவருடைய பையன் குஜிலி குரோவர் ஆஹா. அப்பா குதிரை ஓடுற மாதிரி தானே புள்ள குதிரை ஓடும் அது எனக்கு சரியா படலையே ஏன்? சில வீட்டுல அப்பா குதிரை தப்பா ஓடுது புள்ள குதிரை பொதி சுமக்குது உடுப்பா குதிரை ஓட்ட வேற மனுஷ ஓட்ட வேற சரி குடும்பத்துல ஏதோ ஒரு குதிரை சரியா ஓடினா போதும் சார் ஆ? இப்போ நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா சொல்லு எனக்கு பெர்மனண்டா ஒரு வேலை கிடைச்சு மாசம் 1ஆம் தேதி கரெக்டா சம்பளம் வந்துடும் ஐயோ குந்தியெல்லாம் டெய்லி சம்பாரிச்சுட்டு வருவேன் டெய்லி அடிச்சுட்டு இருப்பேன் ம். இனிமேல் 30 நாளைக்கு ஒரு தடவை தான் உங்கள்கிட்ட என்கிட்ட நீங்க பாசமே காட்ட வேண்டாம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்ப நான் சட்டை பேண்ட் எல்லாம் பாக்கெட் வச்சு தைக்கிறதே இல்ல அப்புறம் எல்லாம் அண்டர் வேர்ல தான்
ம் ஐயே பெட்டியில வைக்க வேண்டியதை ஜட்டியில வச்சிட்டானே, எடுக்கவே முடியாது. சித்தி நம்பர் 1 and 2 ஒரு குட் நியூஸ். எனக்கு ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருக்கு. நல்லபடியா போயிட்டு வாங்க. தேங்க் யூ. இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் தான். ஆமா, இனிமே மைக்ரோவேவ் குக்கிங் தான். அந்த குட்டி டிக்கெட் எல்லாம் எங்க? ஏய் வாண்டூஸ், எங்க இருக்கீங்க? அந்த 1 2 3 நாலாவது வாளைங்க. எங்க? உள்ளேனையா? இங்க இருக்கீங்க. ஓகே. ஏய் வாண்டூஸ், ஒரு குட் நியூஸ். பிக் பிரதருக்கு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருக்கு. ஐயா, அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. Yeah. இனிமே நம்ம வீட்ல டெய்லியும் முட்டை பிரியாணி தான். எஸ், ஆனா மார்க்ல மட்டும் முட்டை வாங்க கூடாது. முக்கியமா உனக்கு தான். தங்கம், உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னது இது? நாங்க போயிட்டு வரோம்னா. எங்க? எங்கன்னு முடிவு பண்ணல. ஆனா வீட்டை விட்டு போறோம். ஏன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டுல தண்டசோரா இருக்கிறதுன்னு என் வீட்டுக்கார ஃபீல் பண்றாரு. இங்க யாரும் அவர் அப்படி சொல்லவே இல்லையே. சொன்னதானா? உண்மை தானே. நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னா நீ எனக்காக ஒண்ணு செய்யணும். நான் என்ன பண்ண சொல்லு? இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் நீ என்னென்னமோ கொடுத்துருக்க. இப்போ உனக்கு கிடைச்ச இந்த வேலைய என் புருஷனுக்காக விட்டு கொடுப்பியானா? என்ன நான் யோசிக்கிறேன்? ஒண்ணுல, நான் இந்த வேலையை உன் புருஷனுக்கு விட்டு கொடுத்தா உங்க பிரச்சனை மட்டும்தான் தீரும். ஆனா நான் இந்த வேலைக்கு போனேன்னா நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாமே தீரும்ல. அவரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தானே. நீ நினைச்சா முடியும். அண்ணே. மாப்பிள்ள, மாப்பிள்ள வாங்க. ஒண்ணுல, நம்ம ஹேவர்ட் எஸ்டேட் இருக்கு இல்லையா, அங்க ஒரு வேலை காலியா இருக்கு. நான் அவர்கிட்ட பேசுறேன். நீங்க நாளைக்கு போய் அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஓகே மத்தாங்க. அந்த ஓனர் பேர் வந்து ஜெகநாதன். ரொம்ப நல்லவர். உங்க டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ், அதாவது டீ இலைய வைக்கலாம். எஸ்டேட் வைக்கிறாரு. ஓகே. என்னங்க, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நடிச்சிட்டேன். திருப்தி தானே? மாப்பிள, பியூட்டி பார்லர் போனாலும் கூட இப்படி மசாஜ் பண்ண மாட்டேன். எப்படி நம்ம தொழில்? மாமா, உங்க கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு தொழில் நீங்க சரியா பண்றது இல்ல. மாமா, கை அங்கங்க பேசுது. நீங்க சுண்டி சுண்டி இழுக்கும் போது வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைஸ்ல நான் வீணையை பார்த்தது இல்ல, யானையை வேணா பார்த்திருக்கேன். மசாஜா என்ன ரேட்டு? ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சே. காலுக்கு 10 ரூபா, கைக்கு 20 ரூபா, இடுப்பு பிடிச்சா 30 ரூபா. கழுத்து பிடிச்சா? கழுத்தை பிடிச்சா சங்கூதி மாப்பிளை தூக்க வேண்டியதுதான். சும்மா தான் இருக்க, அமைக்கு க்ளோஸ் பண்ணலாம்ல. ஒரு சின்ன அட்வைஸ். நீங்க யூஸ்வலா இதுக்காக காக்கா பிடிப்பீங்க. அது உங்களோட பழக்கம், மாற்றவும் முடியாது. அதுக்காக இதோட காலை பிடிக்கணுமா? ரொம்ப இறங்கிட்டீங்க. காலை பிடிச்சதுனால கீழே இறங்கிட்டுங்கிறியா? சரி, மேலே ஏறி அமுக்குறேன். பாரு, இது வரைக்கும் அமுக்கு, கழுத்து அமுக்கி கொண்டுடாத. மாப்பிள, என்னுடைய எய்மே முட்டை தான். வார்த்தை கொல்லவே மாட்டேன். என்னையா அது? சீட்டை கழிச்சு போட்டு எவனையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, கட்டுக்குள்ளேயும் போக மாட்டேங்கிறீங்க. பழைய பாக்கிய கொடுத்தா தான் சீட்டு எடுக்க முடியும். யூனியன்ல தீர்மானம் போட்டிருக்கோம். யூனியன்ல தீர்மானம் போடுற அளவுக்கு அப்படி எவ்வளவுதான் பாக்கி தரணும்? எனக்கே 95 ரூபாய் பாக்கி. எனக்கு 90 ரூபாய் பாக்கி. எனக்கு 80 ரூபா பாக்கி. எனக்கு 75 ரூபாய் பாக்கி. இப்படி பிட்டு பிட்டா சொன்ன எனக்கு மண்டையில் ஏறாதே. டோட்டலா சொல்லுங்க. 340 ரூபாய் பாக்கி. இதெல்லாம் எங்க ஞாபகம் வச்சிருக்கிறது? ஓ, ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாகுதா? பாலுக்கு ஒரு 15 ரூபா போட்டு 60 ரூபாய்க்கு போடுங்க. எதுக்கு? போறியா சொல்றேன். சோட்டதலை இந்தாங்க 15. ரவுண்ட் எவ்வளவு ஆச்சு? இப்ப 400 ரூபா. ஞாபகம் வச்சுக்கிறது வசதியா இருக்கா? ஜோக்கர் வந்தா கையாயிரு. ஜோக்கரையே காணமா? ஜோக்கன் ஏன் அங்க பாக்குற? அட, என் பையனை சொன்னையா? சீட்டு எடுத்து போட்டு ஆறியா? அப்பா, உனக்கெல்லாம் விசில் அடிச்சு தான் கூப்பிடணும். இந்தா, அம்மா சாப்பாடு கொடுத்து வச்சாங்க. என்னமோ உங்க அப்பா கவர்மெண்ட்ல வேலை செய்யற மாதிரி வேலைக்கு எவர் சொல்ல பாத்திரத்துல சாப்பாடு வேற வந்துருது. என் மரத்தடியில் உட்காந்து சீட்டு வேலை என்ன பசிக்காதா? கொண்டாடி உனக்கு கஞ்சி ஊத்துறது இல்ல? அப்பா, என்னப்பா 9 டைமண்ட் போட்ட? ஏன்டா? அடிக்க வேண்டிய ஆட்டத்துக்கு கோட்டை விட்டுடியே. உனக்கு கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு இருக்கா? அடேங்கப்பா, பையன் என்ன இந்த போடு போடுறான்? என் குடும்பத்திலேயே ஒருத்தன் தான் என்ன மாதிரி இருக்கான். அது பொறுக்கலையா உனக்கு? ஏன் அனாவசியமா கண்ணு வைக்கிற? யோ, நீ வாங்கிட்டு பாரியா? மகனே, ஜித்தடா நீ. இந்தா போய் ஒரு குவார்டர் விஸ்கி வாங்கிட்டு வா. இந்தா, இத பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டுக்க. உன் பையன் தண்ணி கிடைக்க தண்ணி காட்டுவான் போல் இருக்கு. பெரிய ஜீனியஸா இருப்பான் போல் இருக்கு. பொருளாதார மேதையா இருப்பான் போல் இருக்கா? அவன் இந்தியாவுக்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன, நம்ம நாட்டை விற்காம இருக்கு, அவ்வளவுதான். இந்தா. சித்தி நம்பர் 2, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? சூடா ஒரு கப் காஃபி வேணும். பயங்கரமா தலைவலிக்குது.
கெரசின் இல்லப்பா. ஓ அந்த கறி அடுப்பு இருக்குமே அதுல போடலாம் இல்லையா? அடுப்புதான் இருக்கு, ஆனா கறி இல்ல. எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி அள்ளிக்கிட்டு போயிட்டா. ஏன்? அவளையே போய் கேளு. எங்க? அங்க போய் பாரு. கவி என்ன பண்ணிட்டு இருக்க? கறி எரிச்சிட்டு இருக்கேன். கறி எதுக்கு வேஸ்டா இருக்கிற? அப்பதானே அது சாம்பல் ஆகும். ஆமா, கறி எரிச்சா சாம்பல் தான் ஆகும். ஏன்? சாம்பல் சாப்பிடணும் போல இருக்கு. சாம்பல் யாராவது கவி சாம்பல் யா எஸ். ஓ மை காட். கவி இந்த விஷயத்தை நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லணும். முதல்ல போய் அங்க பாரு தங்கம், போய் சொல்லிட்டு வந்துடுறேன். தங்கம், ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன பண்றீங்க நீங்க செவுத்துல கோடு போட்டுக்கிட்டு? என்ன பால் கணக்கு அது? இல்ல, பின்ன நாள் கணக்கு. நாள் கணக்கு அது என்னது? தங்கம் நீயும் யா மாப்ள கங்க்ராச்சுலேஷன். தங்கம் இப்பதான் சொல்லிட்டு நீங்க பிரெக்னன்ட். தங்கம் பிரெக்னன்ட். மாப்ள உண்மையிலே நீங்க இப்பதான் ஃபுல் ஃபிளெஷ் மாப்ள. நீங்க மட்டும் என்ன மச்சான், இப்பதான் கவிதா சொன்னிச்சு, முதல்ல கை கொடுங்க. Thank you. நாலாவது டெஸ்ட் மேட்ச்ல ஓவர் என்ன எடுத்த நீங்க ஒன் டே மேட்ச்ல அடிச்சு தோல் கலப்பிட்டீங்க. வீட்டில் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்கிறத மறந்துட்டு இவனுங்களா கை கொடுத்துக்கிறானுங்களே. டேய், நான் 3 ஓவர்ல 8 விக்கெட் எடுத்தேன். ஆனா இன்னும் அவுட் ஆகாம நின்னு விளையாண்டு இருக்கேன். பணம் கொடுத்தா கூட அவுட் ஆகனா? மேட்ச் பிக்சிங்லாம் நம்ம கிட்ட கிடையாதுடா. டேய் நிறுத்துக்கடா. எதுக்குடா வேஸ்டா படிச்சிட்டீங்க? நிம்மதியா படுத்து தூங்க வேண்டியதானே? நான் படிக்கணும். படிச்சு என்னடா கிளிக்கு போற? நான் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். நீ? நான் வக்கீலாக போறேன். நான் ஜட்ஜ் ஆகணும். என்னடா ஒரே லா அண்ட் ஆர்டர் பார்ட்டியா இருக்கு? எதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும்? அப்பதானே நீ தைரியமா தப்பு பண்ண முடியும். நான் உன்னை பிடிக்காம இருப்பேன். இவன் பிடிச்சாலும் நான் உன்னை வெளியில கொண்டு வந்துடுவேன். இவன் ஏமாந்துட்டாலும் நான் ஜட்ஜா இருந்து உன்னை எஸ்கேப் பண்ணிடுவேன். நம்ம பிளட் 25% தான். ஆனா ஃப்ராட் 75% மிக்ஸ் ஆகி பிறந்துக்குது. தெய்வம், உனக்கு ஆசை எதுவும் கிடையாதா? இருக்கே. என்ன ராஜா? நீ பண்ண ஃப்ராடுக்கு உன்னை சென்ட்ரல் ஜெயில போடணும். நான் வாரம் வந்து உன்னை பார்க்கணும். உனக்கு பீடி, பிஸ்கெட், பழம், ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்கணும்யா. மனசு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இதைத்தான் வாங்கிட்டு வரானுங்க. சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனாலும் இதைத்தான் வாங்கிட்டு வரானுங்க. டேய், இதெல்லாம் உண்மையிலேயே உங்களுடைய சொந்த ஆசையா இல்ல உங்க அம்மா காரியம் சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்னாங்களா? ஐயோ, அவங்க ஆசையே வேற. அவங்க ஆசையை நான் கேட்டேனே. கூடிய சீக்கிரம் நீ சாமியார் ஆகும் தான் அவங்க ஆசை. ஓஹோ, நான் சாமியார் ஆயிட்டேன்னா சைலண்ட் ஆயிடும் நினைக்கிறாளுங்களா? நான் மட்டும் சாமியார் ஆயிட்டேன், இந்த குடும்பத்துல குழந்தைகளுடைய எண்ணிக்கையை விட சித்தி எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிரும். அதான் ஸ்டைல் தள்ளுறாங்க. இப்படிலாம் அடிச்ச நான் ஜெயிலுக்கு வந்து பீடி கூட வாங்கிட மாட்டேன். என்னடா நான் ஜெயிலுக்கு போகணும் கன்ஃபார்மா பேசுறேன். கவி என்ன பண்ற? அங்க பாருங்க. என்ன? உங்க புள்ள தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். அப்பம் புத்தி தப்பாம இருக்கு. கவி இதெல்லாம் பேசாத, யார் காதுலயாவது விழுந்துற போகுது. பெரியவங்க தெரியாமலா சொன்னாங்க? விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். நம்ம வீட்டுக்கு 2 வீலரே வந்தது கிடையாது. 4 வீலரு, அதுவும் பென்ஸ் வந்து நிக்குதே. ஒருவேளை கவிதா சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? தள்ளுங்க தள்ளுங்க. என்ன பட்டிக்காட்டா யானையை பார்த்த மாதிரி காரையை பார்த்தது இல்லையா? வாங்க 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 வாங்க.